நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனந்தான் பிள்ளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அவருடைய பக்தி அப்படிங்கிறது, ஆச்சாரியர் பக்தி அப்படிங்கிறது, பெருமாள் பக்தி, ஆச்சாரியன் பக்தி மேலே அவ்வளவு, எப்படின்னா நம்மளாலலாம் அது பக்கம் நெருங்க கூட முடியாது, அவ்வளவு பக்தியாக அவருக்கு. பெருமாள் வந்துட்டு கூட்டு அனுப்பிச்சாராம், அங்கே அனந்தாழ்வான் இருக்கார், கூட்டின்வான்னு சொல்லிட்டு. அவள் பெருமாள் சேவிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்கா போல இருக்குது அனந்தாழ்வான் தோட்டத்திலிருந்து. நான் ஆச்சாரியன் என்னை இங்கே எதுக்கு அனுப்பியிருக்கார்? புஷ்பம் பறித்து தொடுத்து பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுக்கோசரம் என்ன ஆச்சாரியன் அனுப்பியிருக்கார். பெருமாள் என்னை கூப்பிட்டார்னா புஷ்பத்தை தொடுத்து எடுத்துட்டு பெருமாள் சன்னதிக்கு வரேன், நான் பெருமாளை சேவிக்கிறேன், நான் ஆச்சாரிய கைங்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிடுவாராம். அவர் அவருக்கு ஆச்சாரியன் தான், ஆச்சாரியனே உத்தாரகம் அப்படின்னு இருந்திருந்தார் போல இருக்கு ரொம்ப வருஷமாக அங்கேயே. அப்போது ஒரு தடவை அவருக்கு என்ன ஆகிடுத்து, பாம்பு ஒன்று தீண்டிடுத்து, கடிச்சுடுத்து. அந்த பாம்பு கடித்த உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவா எல்லோரும் சொன்னாராம், வைத்தியம் பார்க்கலாம், வைத்தியத்தை கூட்டின்னு போகலான்னு. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். என்னென்னா, இப்போ கடித்த பாம்பு ரொம்ப விஷம் ஜாஸ்தியாக இருந்து இந்த இடத்துல எனக்கு பிராணன் போயிடுத்துன்னா நான் பரமபதத்துக்கு போய் விரஜா நதியில் தீர்த்தமாடி பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன். இல்லை அவருடைய உடம்பை சொல்கிறார், இந்த பாம்பு அவருடைய உடம்பும் ஒரு பாம்பு தானா, இந்த பாம்புக்கு இது ஜாஸ்தி, வீரியம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னாக்க நாளை கரெக்டாக நானே பழச்சுருவேன். பழச்சி எழுந்து இங்கே போனேரி நதியில் தீர்த்தமாடிட்டு இங்கே சீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கேன் நான். அதனால் நான் வைத்தியத்துக்கெலாம் வரல, பெருமாள் என்னை எங்கே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரோ நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவ்வளோ தூரம் அவருக்கு பக்தி பயங்கர ஜாஸ்தி அவருக்கு. அவரை மேலே இருக்கிற தேவர்கள்லாம் இங்கே புஷ்பம் கொண்டு கைங்கரியம் பண்ணுறா, நிறையா பேர் இங்கே இருக்கான்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்லியிருக்கார் இல்லையா ராமானுஜர் அன்னைக்கு. அவருக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒரு தடவை அவருடைய கட்டு சாதம், தயிர் சாதத்தை எடுத்துட்டு, ராத்திரி மலை மேலே தங்க முடியாது, கீழே இறங்கி எதுக்கோ வந்திருக்கார் போல இருக்குது. அப்போ தயிர் சாதம், கட்டு சாதம் எடுத்துன்னு கீழே இறங்கி நடந்து வந்துட்டே இருக்காராம். பாதி வழியில் உட்காந்து சாப்பிட்லான்னு அந்த சாதத்தை பிரிக்கிறச்சே அந்த சாதத்தில் ஒரு 4-5 எறும்பு, கட்டெரும்பு ஓடி இருக்கு போல இருக்குது. அவருக்கு என்ன பண்ணாராம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், அந்த கட்டெரும்பு தூக்கி போடுவோம், இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க அந்த சாத்தையை தூக்கி போட்டுரும், பசியோடு இருந்தாலும் இருக்கேன், ஹைஜீன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவர் எதுவும் பண்ணல, மடமடன் திரும்பி பாதி வழி இறங்கி வந்த அனந்தாழ்வான் மறுபடியும் மேலே ஏறி போனாராம். மலைக்கு ஏறி போயிட்டு மலையில் போய் அந்த எறும்பெல்லாம் ஒன்றுன்னா பிடிச்சி அந்த கீழே விட்டாராம். எதனாலன்னா, எத்தனையோ நித்தியசூரிகள் இங்கே நித்திய வாசம் பண்ணுறான்னு சொல்லியிருக்கார் ஆச்சாரியான். இந்த எறும்பு ரூபத்தில் கூட எத்தனையோ நித்தியசூரிகள் இருக்கலாம் இல்லையா. நம்ம அந்த நித்தியசூரிகளை மலை மேலேருந்து கீழே எடுத்து நம்ம போயிடக்கூடாது, நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அனந்தான் பிள்ளை ரொம்ப பக்தியில் சிரத்தையாக இருந்திருக்கார். நம்ம ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு 10% தான் அந்த அனந்தான் பிள்ளை மாதிரி நம்ம இருக்கணும். ஆச்சாரிய பக்தியிலையும் சரி, பெருமாள்கிட்ட பக்தியிலையும் சரி அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மலாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம்.